புனித ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் உள்ள பிரியாணி கடைகளில் கூட்டம் அலைமோதியது. இஸ்லாமியர்களின் பண்டிகை என்றாலே நினைவுக்கு வருவது பிரியாணிதான். புனித ரம்லான் தினத்தில் இஸ்லாமியர்கள் பிரியாணியை வீட்டில் சமைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுப்பது வழக்கம். சில இஸ்லாமியர்கள் நேரமின்மை, வேலைபளு காரணமாக பிரியாணியை கடைகளில் ஆர்டர் கொடுத்து வாங்குகின்றனர். இதனால் சென்னை மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் பிரியாணி கடைகளில் விற்பனை சூடு பிடித்தது. கிண்டியிலிருந்து வளசராவதுக்கு பிரியாணி வாங்க வந்திருக்கோம். கிண்டிலாம் இங்கே கிடைக்கல, தரமான பிரியாணி கிடைக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு இங்கே ஆர்டர் கொடுத்தா உடனே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஆனால் ரொம்ப வெயிட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரம்ஜான் பண்டிகை எல்லா மக்களுக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்றோம். எங்களால் கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி உள்ள அவசர உலகத்தில் யாருனாலையும் அவ்வளோவா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு முடியாது. பட் நம்ம ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, சுவையாக, தரமாக நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு கண்டிப்பாக எப்போவுமே எல்லா வருஷமே நமக்கு இந்த வரவேற்பு இருக்குது. 1 கிலோவில் இருந்து 10 கிலோ வரை கடைகளில் பிரியாணி கிடைக்கிறது. நிரம்பி வழியும் கூட்டத்தால் பிரியாணி கிடைக்காமல் சிலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றது உண்மையிலேயே ஒரு தனி சுகம். மற்ற நாள் சாப்பிட்றத விட ரம்ஜான் அன்னைக்கு சாப்பிட்றது தான் ஸ்பெஷலுங்கிறதுக்காக நிறைய கடையில் தேடி பார்த்தோம். வேறு எந்த கடையிலுமே கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல. ஆனால் எப்படியும் வாங்கிட்டு போகணும்னு உறுதியாக நிற்கிறோம். சில கடைகளில் பிரியாணியுடன் இலவசமாக குளிர்பானம் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டதால் பிரியாணி விற்பனை களை கட்டியிருந்தது.